கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Acts of Apostles chapter 18 verse 8. ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். And Crispus, the chief ruler of the synagogue, believed on the Lord with all his house, and many of the Corinthians hearing believed and were baptized. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைய மெசேஜ் வீட்டார் அனைவரும் என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். And today's message is Lord wants to speak with you about the house of God. வீட்டார் அனைவரும் And all his house. நம்முடைய வீட்டார் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? And all our household people, how they should இதை be. குறித்து சில வசனங்களை கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக விரும்புகிறார். Lord wants to speak with us along with certain words. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். At times many would have saved from your family and many would not have saved. தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே அனுபவங்களிலே உங்கள் வீடுகள் இருக்கலாம். At times father would have been saved and mother would not be saved and so many such conditions. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். And Crispus, the chief ruler of synagogue, believed on the Lord with all his house. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவனாக மாற வேண்டியது அவசியம். It is necessary that a child of God should be believed with all his house in the house of God. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். A house of a child of God should be a house filled with all people. ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களுடைய வீட்டில் எல்லாரும் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். At times in the past days many would not have been as of the faith in a family. இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். And all the household in this house in this year should be a people with the faith. அதை டார்கெட்டாக வைத்து நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், அதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். And keeping this in our mind, we have to pray for them and we have to suffer for that. நீங்கள் யோசித்து பாருங்கள். And just imagine. நீங்கள் மகிமையிலே சீயோனிலேயோ எருசலேமிலேயோ நீங்க போய் சேருகிறீர்கள். And you go and attain the eternal glory and eternal உன்னை பெற்ற habitation. தாயோ, உன்னுடைய பெற்ற தகப்பனோ, உன் உடன் பிறந்தவனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய புருஷனோ, உன் கற்பப்பிறப்பான பிள்ளைகளோ அப்படியே உனக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து அப்படியே நரகத்துக்கு நித்திய நரகத்துக்கு போனால் உன்னுடைய நிலவரம் என்ன? And whether your father or mother or kith and kin or the people who have been born with you, if they go straight to the hell, what is the condition of உனக்கு முன்பாக நீ மகிமையிலும் அவர்கள் நித்திய நரகத்துக்கும் தள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And before your eyes you are in the glory and they are cast into the eternal hellfire, how it would be? அங்க போய் நீ கை கொடுக்க முடியாது. And you cannot go and shake hand there. அங்க போய் நீ கண்ணீர் விட முடியாது. You cannot go and touch tears. ஐயோ இப்படி ஆயிடுச்சு நீ பரிதபிக்க முடியாது. And you cannot go and have a great கண்ணீர் விட வேண்டிய நேரம், பரிதபிக்கிற நேரம், தேவ சமூகத்திலே போராட வேண்டிய நேரம் எல்லாம் இதுதான். And this is the time that you have to shed tears before the presence of God. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். And you must rightly understand about that. நீங்கள் மகிமையிலும் உங்கள் பிள்ளைகள் நரகத்திலும் இருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி அமையும்? And you are in the glory and the children are in the hell, how the condition would be? நீங்க பாருங்க, சிலர்ல வண்டியில போவாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அப்படி கண்ணுக்கு முன்னால புருஷனுக்கு முன்னால மனைவி அப்படி செத்து போயிடும். And some people they go in the car, they meet with an accident and before the eyes the wife, the husband dies. அந்த புருஷனுக்கு அது வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. And the husband or wife they cannot forget in the lifetime. அது அவனுக்கு ஒரு ஆறாத காயம். And it is a wound that it cannot be cured. உலகத்துல ஒரு இழப்பு இப்படி ஒரு வேதனையாக இருக்குமானால் பரலோகத்துல நாம் போய் உட்கார்ந்துட்டு நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாம் அப்படியே எரிகிற அக்னியில போய் விழுந்து அப்படியே கொதிக்கிற எண்ணெயில விழுந்த மாதிரி விழுந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And if there is a loss in this earth, this be such condition, if the people of earth they go and fall in the hellfire, how it would be? இத குறித்து நீங்க எப்பமாவது சிந்திச்சதுண்டா? Have you ever thought about this? எப்பமாவது அத பத்தி யோசிச்சதுண்டா? Have you ever thought about this? நீங்களே யோசிச்சு பாத்திருக்கீங்களா எப்பமாவது? Have you ever thought about this? கர்த்தர் இந்த காலைவேளையில உங்களோடு பேச விரும்புகிறார். The Lord wants to speak with you this morning. கிறிஸ்பு என்கிற ஜெப ஆலய தலைவன் And the Crispus, the chief ruler of the synagogue. தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். And he believed on the Lord with all his house. நம்முடைய வீடுகளில் இது நடந்திருக்கிறதா பிரியமானவர்களே? Whether it has happened in our life, in our family. நடக்கவில்லை என்றால் என்றைக்கு நடக்கும்?
If it does not happen, today it will happen. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary that we have to understand that. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What does the Acts of Apostles chapter 16 says? அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God says here? 31ஆம் வசனம். Verse 31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, And they said, Believe on the Lord Jesus Christ, and thou shalt be saved in thy house. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God says? நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். And believe on the Lord Jesus Christ, and all the household will be saved. இன்னைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? And we are saved, and whether all the family members have been saved. அநேக ஊழியர்களுடைய வீடுகளில் கூட இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. In many the workers family, many have not been saved. அநேகர் விசுவாசிகள் வீடுகளில் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. And in many believers family, all the people have not been saved. அப்படி ரட்சிக்கப்பட்டதால் அந்த ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை. And if they have not been saved, they have not preserved their faith all the life. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் விசுவாசிகள் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்காங்களா? Whether all the people have been saved, they have come to this meeting. தேவ சமூகத்துக்கு கூட வர முடியாத அளவு உன்னுடைய மகனோ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளோ நீங்களோ பிஸியா நீங்கன்னா உங்க நிலவரம் எப்படி இருக்கும்? If you are so busy, not able to come to the presence of God, whether your house or family or their wife or children. ஆண்டவர் 24 hours உன்னை வந்து கர்த்தருடைய வீட்ல உட்காருன்னு சொல்லல. The Lord does not say that you must come into the presence of God, sit for 24 hours. அப்படிதானே? 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். And for 22 to be in the presence of God for 24 hours, we are here. ஆனா ஒரு வாரத்துல 7 hours ஆண்டவர் தன்னுடைய சமூகத்துக்கு வர சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துகிறார். And the Lord compels you to come to the presence of God at least 7 hours in a week. 7 நாள்ல 7 மணி நேரம் நீ தேவ சமூகத்துக்கு வான்னு சொல்றார். For 7 days in a week, the Lord wants to come to 7 hours to the presence பைபிள் of ஸ்டடிக்கு God. 2 மணி நேரம். For the Bible study 2 hours. காத்திருப்பு ஓட்டத்துக்கு 2 மணி நேரம். For the tiring meeting 2 hours. ஒரு சர்வீஸ்க்கு 3 hours 3 மணி நேரம். For the morning service 3 hours. இந்த 7 மணி நேரம் கூட வர முடியாதவனை கொண்டு போய் மகிமையில உட்கார வைப்பாரான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. You just imagine whether the people are not able to come for 7 hours, will they God take them? வாரத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உன்னால ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்கிறதோ அபிஷேகத்தில் நிரம்புறதோ ஆராதிக்கிறதோ உன்னால முடியலன்னா நித்திய மகிமையில எப்படி கொண்டு போய் நித்தியமா உன்னை வைக்க முடியும்? Not able to come to the presence of God and hear the word of God, here how the Lord will take you to the glory and be there. அது ஒரு என்டர்டெயின்மென்ட் ஏரியா கிடையாது. It is not an entertainment area. அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஏரியா. This is the area where they will glorify God. அந்த மகிமையின் தேசத்துல நீ போகணும்னா இங்கேயே அதை பயிற்சி வைக்கணும். If you go on to the land of glory, you must get the practice here. வாரத்துல ஒரு உபவாச ஜெபத்துக்கு உன்னால பங்கெடுக்க முடியாது. Not able to partake in one fasting prayer in a week. ஒரு நாள் காலையில எழும்பி கர்த்தரை துதிக்க முடியாது. Not able to rise in the morning and praise God. தேவனுடைய நேரத்தை நீ தேவனுக்கு செலுத்தினா உன் நேரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். And if you spend the time due unto the Lord, and the Lord will give the time for yourself. நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே அந்த சிறைச்சாலை தலைவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். And in the 16th chapter of Acts of Apostles, the master who is in the prison is saved. அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே As soon as he was saved. சில நிமிடங்களுக்குள்ளாக அவன் வீட்டுல எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. And within a short time, all the people in the house got saved. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says here. அப்போஸ்தலர் 16:32 சொல்லுகிறது அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டது. In verse 32 say, all the people they heard the word of God. 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Read verse 34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். And when he had brought them into his house, he set meat before them and rejoiced, believing in God with all his house. நம்முடைய சப்ஜெக்ட் என்ன? What is our subject? வீட்டார் அனைவரோடு நீ விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறாயா? Whether you have got to believe with all your house. இந்த சிறைச்சாலைக்காரன் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாகி மனமகிழ்ச்சியாய் மாறிவிட்டார்கள். And the people who in the prison, all the people are saved and became very joyful. அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். And the chief of the synagogue also saved, and all the people there also. நம்மில் எத்தனை பேர் இந்த நாட்களிலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம்? And how many of us were turned to be the people with the belief? நம்ம சொல்லுவோம் நான் அந்த பாஸ்டர் கையில ஞானசானம் எடுத்தேன், இந்த பாஸ்டர் கையில ஞானசானம் எடுத்தேன், பார்க்காத பாஸ்டர் கையில எல்லாம் நம்ம ஞானசானம் எடுத்திருப்போம்.
And you would have been baptized with the name of that pastor and this pastor. ஆனால் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? Whether all the household of your people have been saved. 1 கொரிந்தியர் 1:15 பார்க்கும் பொழுது பவுல் கையிலாலே கிறிஸ்பு ஞானசானம் பெற்றுக்கொண்டான். In 1 Corinthians 1:15 says Crispus was baptized through Paul. பவுலின் கையிலால் கிறிஸ்பு ஞானசானம் பெற்றான். அவனுடைய வீட்டார் அனைவரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். And he was baptized in the hand of Paul and all the household were having the faith in God. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி கேட்பார். Pastor Joel used to ask one உனக்கு question. பின்பு உன்னுடைய சந்ததி விசுவாசியா இருக்குமா? கேட்டிருக்காரா? Whether your generation will become a believer after your உனக்கு பின்னால இந்த சபையில அவங்க விசுவாசியா இருப்பாங்களா? And after your time, whether they will be believers in the church. அதுதான் கேள்வி. That is the question. உன்னுடைய விசுவாசம் உன் பிள்ளைகளுக்குள்ளே, அவர்களுடைய விசுவாசம் அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். And the faith in yourself should come into them and the faith should come along with the other people. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the word of God says. 2 தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது When we see 2 Timothy, 1 அதிகாரம் chapter 1, 5ஆம் வசனத்தை பாருங்கள். verse 5 we read. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். When I call to remembrance the unfeigned faith that is in thee, which dwelt first in thy grandmother Lois and thy mother Eunice, and I am persuaded that in thee also. பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் மகளுக்குள்ள வருகிறது, தாய்க்குள்ள. தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் பையன் தீமோத்தேயுக்குள்ள வருகிறது. எப்படி விசுவாச சந்ததி எப்படி வருதுன்னு பாருங்க. The faith in the grandmother comes to the mother and the faith in the mother comes to the son. How the faith comes to the எந்த generation. அளவு அந்த குடும்பம் விசுவாசத்திலே வேரூன்றி இருந்தது என்பதை பாருங்க. And to the what extent you can imagine how the faith is. இதுதான் பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய வீட்டார் அனைவரும் விசுவாசத்துக்குள் நிற்க வேண்டும். And all the household should come into the faith. அதாவது சபைக்குள்ள வந்தது பெரிய காரியம் அல்ல. It's not a great thing to come to the church. எல்லாரும் நாங்க சபைக்கு போறோம்னு சொல்லுவீங்க. You say that you go to the ஆனா இந்த church. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உங்களில் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க? And when you come after coming to the church, how many of your family are having the faith in them? ஒரு தகப்பன் சண்டே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் சுகவீனமாய் மாறிவிட்டார். And one person who got very sick, that is Sunday school teacher. அவர் சத்தியத்துல நின்னுட்டே இருக்கிறார். And he was standing in the faith. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. He had 2 children. கடைசி நேரம் போல போராட்டம் வந்து விட்டது. It is like a last minute and you got a struggle. மனைவியை கேட்டேன், நீங்க எப்படி? அவரை கேட்டேன், எப்படி இருக்கீங்க? விசுவாசத்துல நிக்கிறீங்களா? And whether you stand in the faith is asked. அப்ப அவர் சொன்னார், நான் நிக்கிறேன். He said, I am standing for the faith. மனைவியை கேட்டேன். He asked the wife. அவருடைய விசுவாசத்தை நான் தடை பண்ண போறது இல்லன்றார். I am not going to be a hindrance for his faith. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? மரணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு அர்த்தம். Is that I am saying okay to the death. சத்தியத்துக்காக, விசுவாசத்துக்காக, தேவனுடைய அன்புக்காக அவர் மரிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு மனைவி சொல்றாங்க. And for the sake of the faith, for the sake of the gospel, my wife says I am ready for his death. மூத்த மகளை கேட்டேன். I asked the eldest daughter. நான் விசுவாசி, எங்க அப்பா விசுவாசத்தை நான் தடுக்க மாட்டேன். And I will not block my father's faith, I am a believer. இளைய மகளை கேட்டேன். Asked the younger daughter. அது சொல்லுச்சு, நீங்க சொல்லுங்க ஆஸ்பத்திரி போறதுக்கு, அப்பதான் அவர் கீழ்ப்படிவாரு. And you say, you take the hospital, then he will obey. அவர் விசுவாசத்தை விட்டு போறதுக்கு நான் அவரை, ஏன்னா ஊழியக்காரர் சொன்னா அவர் கேட்பாரா, அதனால நான் எதை சொல்லணுமா? In order to take away the faith, he says that I must go and tell them. எப்படி இருக்கும்? Just imagine how it. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல. And they're all people were saved, but all the household are not having the faith. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்? What for I am saying this? இந்த வருஷத்துல உங்களுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். This year all your household should become the people அப்பதான் of நம்ம faith. விசுவாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்ற துணையாக நிக்க முடியும். Then will be very helpful to each and of in our faith. ஜெபத்துல, உபவாசத்துல, விசுவாசத்துல ஒருத்தர் பைண்ட் பண்ணி கூட்டி கட்டி எழுப்பப்பட முடியும். And in our faith and also in prayer, all will be built together. இல்லன்னு சொன்னா என்ன நடக்கும்? What will happen if it is ஒரு not ஆள் so? விசுவாசத்துல நிக்கும், இன்னொரு ஆள் அவரை தூக்கி கொண்டு போய் விசுவாசத்தை கெடுத்து விட்டுருவாங்க. And one is standing for the faith, the other will take it with the faith and stumble in the நான் faith. சென்னையில இருக்கும்போது While I was in Chennai, ஒரு சகோதரன், one brother, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். he had 2 children or daughters. அவர் SRFல வர்க் பண்ணார். And he was working in SRM. SRF, MRF மாதிரி SRFன்னு ஒன்னு இருக்கு. like SRF, MRF like that. அதுல அவர் வர்க் பண்றாரு. And he was working there. அவருக்கு மூத்த பிள்ளை ஊமை. And the eldest daughter was dumb. அந்த வாலிப பிள்ளை, 2 She பிள்ளைகள். was a young girl. ஆனா இவர் ரொம்ப சுகவீனமாயிட்டாரு. She became very sick. செத்துருவாருங்கிற கண்டிஷன். Was about to die. மஞ்ச காமால முத்தி போயிடுச்சு. Because the jaundice has increased. ஆனா தைரியமா ஃபெய்த்தம்ல இருக்காரு. But with all boldness he is in the faith on. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு பஸ்ல வந்தாங்க.
And all of a sudden, all the people in the company came in a bus. வந்து பெய்தம்ல ஒரே சண்டை. There was a great quarrel in the faith home. அவரை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டாங்க. And they compelled him and took him off. அப்ப மனைவி இல்ல. My wife was not அவங்க there. வீட்டுக்கு போயிட்டாங்க. And she has gone to the house. இவங்க கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. They compelled and compulsorily they took them எங்க off. கம்பெனி ஒர்க்கர் நாங்க அவரை காப்பாத்த போறோம். Only our company will be able to deliver him. ஆனா அந்த சகோதரன் ஒத்துக்கொள்ளவே இல்ல. But the brother did not accept that. நான் வரவே மாட்டேங்கறாரு. ஆனா அவரால ஒண்ணுமே முடியாது. படுத்த படுக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. But he said, I will not come, but they compulsorily they took him off. ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னாரு. இவங்க தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டாரு. And he said, I commit my spirit in thy hand, Lord, but immediately after they took him off, he passed away. அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போக முடியல, ஃபெய்தமுக்கும் கொண்டு போக முடியல, அவங்க வீட்டுல கொண்டு போய் பாடி இறக்கவும் முடியல. திரிசங்கு சொர்க்கம் மாதிரி மாட்டிக்கிட்டாங்க மூணு எல்லாரும் பஸ்ல வந்தவெல்லாம். And all the people came in the bus, they were all confused how to take the body and what to. என்ன செய்யறது? And what to do. காப்பாத்தணும்னு தூக்குறாரு. இவர் ஒரு ஜெபம் பண்ணாரு. என்ன ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு இவர் போயிட்டாரு. இவனுக்கு ஃபெய்தம் கொண்டு வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். வீட்டுக்கு போனா மனைவி நீ என் புருஷனை கொன்னுட்டீங்கம்பாங்க. ஹாஸ்பிடல்ல போனா தூக்கிட்டு போமா, செத்து போனவன தூக்கிட்டு போமா. எங்க போறது? And where to go? Will they go to the house and they will say the wife will also scold us, and what to do? அவங்க மனைவி பயங்கர சின்ன வயசு, அப்படியே போல்டா ஃபெய்த்ல நின்னுச்சு. And she was a young girl and she was very bold. எவ்வளவு தைரியமாசாலி தெரியுமா அவங்க? And was able to meet him. எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஊமை பிள்ளை, ரெண்டு வாலிப பிள்ளைங்க, என்ன ஆக போதோ இந்த சகோதரி. So one daughter is dumb and two young girls, how are going to happen to this girl? அடக்காரவங்க பயங்கர சண்டை. And there was a great quarrel in the கம்பெனிக்காரங்க and company people. பாஸ்டர் லாசரஸ் நடத்துறார். Pastor பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஏய் நிறுத்து அப்படினா. And they want to stop the funeral service. மரணம் அருமையானதா? ரெண்டு வாலிப பிள்ளைகளை விட்டு செத்து போயிட்டான் அப்படினு சண்டை இழுத்துட்டாங்க. They started to quarrel with them. Now they left the two daughters. அடக்காரன் நடத்த விடல. He did not allow to conduct the funeral. கடைசில அந்த சிஸ்டர் அழுதுகிட்டு இருந்துச்சு, எந்திச்சு வந்துச்சு. And the sister came by always crying. கம்பெனில உள்ளவங்க வெளிய போச்சு. Ask him to get இந்த கம்பெனில உள்ளவங்க வெளிய போ. just to go away from this place. எனக்கு இவங்க தான் நடத்தணும் ஆராதனை. Only they should conduct the funeral. வெளிய போச்சு. Ask him to go off. அப்படியே அந்த கம்பெனி ஜிஎம் வந்து அவ்வளவு பேரும் வெளிய வர மரியாதையா வெளிய வான்னு சொன்னாங்க. And அவங்க உங்களை வேண்டாம், அவங்கள தான் வேணும்ங்கறாங்க. கேவலப்பட்டு வெளிய வான்னு சொன்னாங்க. And the GM came and asked. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு அந்த சிஸ்டர் சத்தியத்துக்காக நின்னாங்க. And the sister stood for the faith very strongly. விசுவாசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? What do you think about faith? மீசை எடுத்தா பெரிய விசுவாசியா, இல்ல நகைய கழட்டிட்ட நீ பெரிய விசுவாசியா, இல்ல பைபிளை தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டீங்க வந்ததனால நீ விசுவாசின்னு கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறாரா, இல்ல நீ சபையும் ஊழியக்காரங்களையும் ஏமாத்திட்டா நீ விசுவாசியா மாறிடுவியா? By taking the mutchaf and also taking away all the jewels, can you be a believer here? தசமம் வாங்க கொடுக்கறனால ஒருத்த விசுவாசின்னு பேர் கிடையாது. Just because you give the tithe, you cannot claim as a believer. விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுக்கறவன் மட்டும்தான் விசுவாசி. Only the people who give the life for the faith, they should be believers. வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களா இந்த வருஷத்துல மாறணும்ங்கறதுதான் தேவனுடைய திட்டம். The plan of God is all the household should become with the people of faith. அதுக்காக நீ முழங்கால் போடு. And you be on the knees for that. அதுக்காக உபவாசம் எடு. You take fasting for that. அதுக்காக ஜெபம் பண்ணு. You pray for that. விசுவாசத்துல நிக்கிறதுக்காக தைரியம் ஜீவனை கொடுக்கிறதுக்காக போராட வேண்டிய காலம் இதுதான். This is the time you have to contend for the faith and also விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். And it is impossible to please God. விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். Only the people on the good name, they can go to the நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுவது தான் ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. And I have fought a good fight. Only for the people who say like this, their life of crown is. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் How காணப்படுகிறோம்? many of us are able to preserve the faith? இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் கேள்விக்குறியாக இருக்கிறது. And faith of many people become a question mark. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Even today the Lord wants to speak with us. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். And today you are going to pray for you and your household. உங்கள் வீட்டார் அனைவரும் விசுவாசமுள்ளவர்களாய் மாற வேண்டும். And all people, the household should become the people அந்த of faith. ஜெபாலய தலைவன் வீடு போல, Like the chief ruler of the synagogue. அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீடு தலைவனுடைய வீடு போல, And as the leader of the prison. எல்லாரும் விசுவாசமுள்ளவர்களாகி மாறினீர்கள்னா மனமகிழ்ச்சியாய் மாறுவீர்கள். And if all the people change it with the people of the faith, and you will be இதுதான் rejoicing. தேவனுடைய திட்டம். This is the plan of God. உன்னுடைய வீட்டுல ஒரு ஆளை ரட்சிக்க வைத்து ஒரு ஆளை உயர்த்துறது அல்ல. And not saving one person in a house and leaving other people. முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளே விசுவாசிகளாய் மாற வேண்டும். And the whole family should become the believers. அப்படி வாஞ்சிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் தேவனுடைய திட்டம் பிரியமானவர்களே. That is the plan of God. உன் கற்பப்பிறப்பான பிள்ளை உன் முன்னால அப்படியே எரிகிற அக்கினி கடல்ல போய் விழுந்தான்னா உன்னுடைய மனம் எப்படி இருக்கும்?
And your own child, that is when they go and fall in the eternal hellfire, how your mind would be? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. You have to pray for them. டைம் ஷார்ட் டைம் தான். Time is very short. தேவன் கொடுக்கக்கூடிய காலம் ரொம்ப குறுகிய காலம். The time is very short, the Lord is giving to இதுக்காக us. உங்களுடைய வீடுகளுக்காக யார் ஜெபிப்பது? And who will pray for your house? வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God says? இயேசு சிலுவை சுமந்து சொல்லும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? What is the word that uttered by Jesus when he carried the cross? எனக்காக அழ வேண்டாம். Do not cry. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். And weep for you and your children. ரட்சிக்கப்படாத உன்னுடைய மனைவிக்காக, ரட்சிக்கப்படாத உன்னுடைய புருஷனுக்காக நீ அழு. And you cry out for the husband or not saved, and the wife that is not saved. ஒரு முஸ்லிம் ரட்சிக்கப்பட்ட போது சொன்னார். And one Muslim when he was saved, he said. அவருடைய மனைவி ஆர்சி. And his wife is Nasi. அந்த முஸ்லிம் ரட்சிக்கப்பட்ட போது சொல்றான், டெய்லி என் தலையில நனைஞ்சிருக்கும். And every day my head will be wet. நான் நினைச்சுக்குவேன் நம்ம குடிச்சிட்டு வந்ததனால ஏதோ வாமிட் பண்ணிருக்கோம் போல இருக்கு நான் நினைச்சுக்குவேன். But I used to think because we are drunkard, but because of this I had. நாட்கள் போன போது தான் தெரிஞ்சது அது என்னுடைய மனைவியினுடைய கண்ணீர். Only after the days go by when I came to realize it is the tears of my wife. தேவன் கேட்பாரு. Lord will ask, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்பாரு. where is your brother? பரலோகத்துல நீ என்ன பதில் சொல்லுவ? And what is the reply in heaven? ஆதியாகமத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டது? What was heard in the book of Genesis? காயினிடத்துல கேட்ட கேள்வி என்ன? உன் சகோதரன் எங்கே? And where is your brother? பரலோகத்துல போன பிறகு உன் சகோதரன் எங்கே? உன் மனைவி எங்கே? உன் புருஷன் எங்கேன்னா அவங்க எல்லாம் நரகத்துல போயிட்டாங்க சுவாமி, அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் புறம்பான இருளுக்கு போய் விட்டாங்க, கிருபையினால நான் மட்டும் வந்திருக்கிறேன் அப்படி சொல்வீங்களோ? When you go to heaven, the Lord asks, where is your brother and where is your wife and sister? Grace is, I have come, they have gone to the hell. என்னை மட்டுமாவது சேர்த்தீங்களே, ஸ்தோத்திரம், அவங்க ஏற்கனவே போக வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்றீங்களா? And will you say that is the Lord, praise the Lord, because you have saved me, they are the person they have to go. அதனால என்னைய படுத்தின ஒரு துன்பத்துக்கு அவன் பரலோகத்துக்கு வருவான், அங்கதான் போணும் சுவாமி அப்படின்னு சொல்வீங்களா? And for the suffering that I made by him, you have to go to only to hell. ஒரு சகோதரிய அவங்க புருஷன் பயங்கரமா அடிப்பாரு. And one brother used to beat his wife very severely. அடிச்சு ரத்தம் வந்துட்டா வீட்டுல உள்ள பூனையை வச்சு அதை குடிக்க வைப்பாரு. And when she was bleeding, he used to make the cat to drink the blood. பயங்கர கொடூரம். He was a very terrible man. ஆனா அந்த சகோதரி என்ன செஞ்சு தெரியுமா? But what did the wife do? ஆண்டவரே இவ்வளவு பண்ணிட்டாரு, But he did like this. இவர் கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், I have lived with him so long. ஒன்னு செய்யணும், இந்த மனுஷனையும் உம்முடைய ரத்தம் ரட்சிக்கிறதுங்கறத நிரூபிக்கணும். And you must prove that your blood is saving even this person. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? சொல்லுங்க. அவர்தான் ஜெபிச்சு சாவடிச்சிருவோமே. Lord, kill him, Lord. யோசிச்சு பாருங்க. Just imagine. அவங்க ஜெபிச்சு அவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து ஜெயத்தோட ஓட்டத்தை முடிச்சாங்க. And he prayed and brought him to salvation. இதுதான் கிறிஸ்தவம். That is Christianity. அப்படினால நாம் இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக தேவசமூகத்துல நிக்க வேண்டிய டைம் இதுதான். This is the time that we have to stand in the presence of God for our children and also our நம்முடைய household. பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக. Not to be a child, children should அவங்க be saved. நரகத்துக்கு போக நீங்க அனுமதிச்சிட கூடாது. We should not allow them to go to eternal hell. இது ஒரு டைம். இந்த வருஷம் நீங்க ஒரு டார்கெட் மாதிரி வச்சு கர்த்தாவே எங்களுடைய வீட்டார் அனைவரையும் என்ன செய்யுங்க? விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றுங்கள். And you must make a target, and keeping this in mind, you must ask God to அவங்கள நீங்க தான் இழுத்துட்டு வரணும். only you must drag them. உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே அவர்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள்னு பைபிள் சொல்லுது. And the word of God says, because of your living that they will be saved. நம்முடைய நடக்கையை பார்த்து அவங்களே தேவசமூகத்துக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். And knowing all our attitude, they must come to the presence of God. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்களை ரட்சிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம்? And how many of us trying to not to save such kind of people? ஆண்டவர் கேட்பார், உன் சகோதரன் எங்கே? The Lord will ask, where is your brother? வந்தவனையும் துரத்தி விட்டுட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். And just you must think that what has happened to him. இரண்டாவதாக Secondly, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 10:2 of Acts of Apostle. அப்போஸ்தலர் 10:2. 10:2 of Acts of Apostle. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். A devout man and one that feared God with all his house, which gave much alms to the people and prayed to God always. ஒன்று விசுவாசத்து வீட்டார் அனைவரும் விசுவாசமுள்ளவர்களாய் மாறுவது. And one thing is all the household should become the இரண்டாவது people of faith. வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறுவது. And second thing, all the people should have the fear of நம்முடைய God. வீட்ல எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறணும். And all the people in our house should become the people who fear God. ஒரு சிஸ்டர் வந்து எங்க டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கோயிலுக்கு போலாங்க அப்படின்னு சொல்லிச்சு. One sister says its time is up,
will come, go to church. இப்பமே மணி 9:30 சீக்கிரம் வாங்க புறப்படுங்க போகலாம் சீக்கிரம். Now 9:30 is very late, you just hurry up. புருஷன் சொன்னாரா? And the husband said, அவனும் விசுவாசிதான். he is also a believer. அவங்க அம்மா அப்பாவும் விசுவாசிதான். Even his father and mother is also a believer. அவன் என்ன சொல்லிருக்கான்? What did he say? நீ பிரசங்கம் பண்ண போறியா? Are you going to make a preaching? நீ அன்னைக்கு பிரசங்கம் பண்ண போற? Are you going to preach not இல்ல today? இல்ல அமைதியா என் கூட வாங்க. You come very calmly. நீ ஒண்ணும் பிரசங்கம் ஏதோ பிரசங்கம் பண்ற மாதிரி வேகமா வேகமா ஓடணுங்கற இரு. As if you are going, பிரசங்கம் கேட்கத்தானே போறோம். இரு வெயிட். as if you are going to preach, you are hurry, make me hurry up, or you are going to only listen to the prayer message. ஆனா அவனை கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டவமா ராபோஜனம் எடுக்கறான் எல்லாம் செய்றான். இது பிரியமானவர்களே இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோமே தவிர கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்ல. And we say they are saved, but they are not the people fearing God. கர்த்தருக்கு பயந்தவனா என்ன? What does that mean, fearing God? வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு 128ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்க்கலாம். You can see how the people who fear God will see in the Psalms 128. 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What does the Psalms 128 says? முதலாம் வசனம். Verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி எப்படி இருப்பா, அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவன் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பான். தெளிவா ஷார்ட்டா அழகா அந்த சங்கீதம் சொல்லுகிறது. And the word of God says, Psalms 120 says, beautifully says, blessed is everyone that feareth the Lord, and how the wife should be and the wife husband will be. வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். And all the household should fear God and live. ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல முன்னேறணும். And each one should progress in the fear of God. ஜெபம் வந்துருச்சுனா உடனே ஓடி போய் ஜெபத்துல அந்த நேரத்துல உட்காரணும் வீட்ல. When the prayer time is come, all should go and attend the prayer. ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஜெபத்துல வந்து நிக்கணும். And when the workers come, they must go to the prayer. அது வரை பின்னால உள்ள கதவை திறந்துட்டு பாஞ்சிர கூடாது, வெளிய And you ஓடிர should not go from the backward. தேவ சமூகத்துல வந்து நிக்கணும். But come to the presence of God. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் கர்த்தருக்கு பயந்தவனுக்கு உள்ள வாழ்க்கை. And blessed is the man that on the fear of the Lord, and the wife shall be like a fruitful vine by the sides of the முழு road. குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். And the whole family is fearing God, all the blessedness will be in the உன் family. கைகளின் பிரயாசம் புறத்தியார் வீட்டுக்கு போகாது. And all the attempts of a household will not go to other family. நீதிமொழியில் இருக்கு உன் கைகளின் பிரயாசம் புறத்தியாருடைய வீட்டில் சேரும்னு சொல்லி இருக்கு. And in the Proverbs said that all the earnings will not go to the அது neighbors. துன்மார்க்கனுக்கு வேசிக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. And that is said about the wicked, the one is wicked. ஆனால் தேவனுக்கு பயந்து நடந்து மனுஷனுக்கு சொல்லுகிற வார்த்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். And the people who are the man who feareth God, that you will eat the fruits of their hand. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். The Lord is ready to pour out the blessings. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தடையாக உன்னுடைய வீட்டார் இருக்க கூடாது. எல்லாரும் தேவனுக்கு பயந்திருந்தால் பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். And the household should not be the people not fearing God, but they must have all the blessedness of God. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது சபை பெருக ஆரம்பிக்கும். And when the people fear God, the church will be enlarged. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சான்னா அப்படிப்பட்ட ஒரு சபை ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சபை வளர்ச்சி அடையும்னு பைபிள் சொல்லுகிறது. And the word of God says the people are fearing God, the church will progress. அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும் பொழுது And we see in the Acts of Apostles 9:31 9:31. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபைகள் நடந்து பெருகின. And walking in the fear of the Lord and the comfort of the Holy Ghost were multiplied. ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னா அவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். And if a man of God fearing God, the Lord will keep on increasing and ஒரு வீட்ல elevating. ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சந்ததி இருக்குன்னு சொன்னா எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கட்டும். அந்த குடும்பம் தலைத்து ஓங்க ஆரம்பிச்சிரும். And if there is a family, husband and wife and the children are there, if they fear God, and it will also fertile and flourish. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒபதியா என்கிற மனுஷன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். ஆனதினால் அவன் ராஜாவுக்கு இரண்டாவதாக அவன் உயர்த்தப்பட்டான். And 18:12 First King says, the man who is fearing God is Obadiah, and he was elevated and was exalted next to the king. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் மாறி இருக்கிறீர்கள்? And how many of you turn to the people fearing God? பாருங்க, கொர்நேலியுவை குறித்து தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. Only about Cornelius the word is mentioned அவன் here. தேவனுக்கு பயந்த மனுஷன். And he was a man fearing God. அவன் ஒரு நல்ல விசுவாசி கிடையாது. He is not a good believer. அவன் இன்னொரு விதத்துல சொல்லப்போனா அவன் ஒரு புறஜாதியான். And the way when you say he is a Gentile. கர்த்தர் அவனை சந்தித்த போது When the Lord met him. அப்படியே ஜெபத்துல இருந்து முழு குடும்பத்தையும் இழுத்துட்டான். And he was in the prayer and he dragged and he brought all these முழு household. குடும்பமும் அப்படியே தேவனுக்கு பயந்தவர்கள்.
And the whole family became the people fearing God. அவன் ஒரு 100க்கு அதிபதி. He was a centurion. அவன் கீழ 100 பேர் வேலை செஞ்சாங்க. And by him 100 people working under அநியாயம் him. செய்ய மாட்டான். He will not do any ஏனென்றால் அவன் injustice. கர்த்தருக்கு பயந்த மனுஷன். Because he was a man fearing the law. அதனால கர்த்தருடைய தூதன் அவனோட பேசுறார். And the Lord, the angel of God is speaking to him. அவன் கர்த்தருக்கு பயந்தவன். And he was a man fearing God. அதனால தான தர்மம் செஞ்சிட்டே இருப்பான். And he was giving much alms. தன்னுடைய வருமானத்துல ஏழைகளுக்குன்னு ஒரு போஷனை ஒதுக்கி வச்சிருந்தான். And in his income he has made a portion for his poor அப்படிதான் அவன் people. பணத்தை செலவழிச்ச மனுஷன். That's why how he spent his money. அவன் ஆடம்பரத்துக்காக செலவழிச்சவன் அல்ல. And he did not spend his money for ஐஸ்வரியத்தை his, காட்ட அவன் செலவழித்தவன் அல்ல. and he did not bring his money for his wealthy or அவனுடைய riches. பணம் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு தான தர்மத்துக்கு செலவழித்தான். And he spent all his money through his alms. இப்பொழுது என்ன நடந்தது? What has happened to அவனுடைய them? வீட்டார் அனைவரும் காத்திருக்கும் பொழுது அபிஷேகம் இறங்கினது. And all the people were waiting, the anointed poured upon his பேதுரு people. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வீட்டார் அனைவரும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். And Peter was preaching, all his people and the household were anointed on this day. தேவனுக்கு பயந்திருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த தன்மை உனக்கு பரிசுத்த ஆவியினால் அருளப்படுகிறது. When if you have the fearing God, the grace is giving through the Holy Spirit to you. குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறவர்கள் 1-2 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாதி ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த வருஷத்துல நீங்க போராடி வருஷத்தின் முடிவுக்குள்ள இந்த அனுபவத்தை உங்கள் வீடு முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். When the people have not been saved, you have this words in your mind and make the other people also should be saved this year. ரட்சிக்கப்பட்டது இந்த சபையில தான் நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் நாங்க இங்கே தான் இருந்தோம் இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களா? Whether all the people in the house are people having faith. நீங்க உங்கள் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களா? Whether all the household of the people are fearing God. ஆண்டவர் கேக்குறார் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? Lord is asking, where is the fear that you are fear for me? அவங்க சொல்றாங்க நாங்க எங்க உங்களுக்கு பயப்படாம போயிட்டோம் அப்படிங்கறாங்க. And they ask whether where we do not fear you. அதுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து பதில் என்ன? What is the reply given by God? கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிட்டு என்று சொல்லுகிறீர்களேன்னு கேக்குறார். And he says, what is the கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னா கர்த்தருடைய பந்தியில முழு குடும்பமாய் பங்கெடுக்க வேண்டும். And if you are the people fearing God, you must take the Lord's table along with your family. புது வருஷத்துல உன் குடும்பம் முழுசும் ராபோஜனம் எடுத்துச்சா? Whether all of your family members that took part of the communion this year. உங்க பையன் உங்க பொண்ணு எடுத்தாங்களா? Whether your son and daughter took part உன் of this. புருஷனோ மனைவியோ எடுத்தாங்களா? Whether your husband and wife took part of இல்ல this. முடிஞ்ச உடனே அங்க காபி குடிக்கிறதுக்கு நின்னுட்டு இருந்தானா? Otherwise they were waiting for the coffee. எதுக்கு நின்னுட்டு இருந்தா? What for they were waiting? கர்த்தருடைய பந்தி முக்கியமா காபி முக்கியமா? Well, the table of the Lord is important or the coffee? ஞானசானம் எடுத்துட்டு உன்னால எப்படி வெளியே போய் நிக்க முடியும்? Well, the people who are taken baptism, how they could go and stand outside? காபி ஜீவன் ஆனா கர்த்தருடைய பந்தி நித்திய ஜீவன். And coffee is a life and the word of the Lord's table is eternal life. உன்னுடைய குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பயந்து நிக்க வேண்டும். And the whole family should fear God and stand for him. அடுத்ததாக Nextly, யோசுவா 24:15 பார்க்கும் பொழுது we see 24:15 of Joshua. யோசுவா 24:15 24:15 of Joshua. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். And if it seem evil unto you to serve the Lord, choose you this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the flood, or the gods of the Amorites in whose land ye dwell. But as for me and my house, we will serve the Lord. கர்த்தரையே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, we will serve the Lord. இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆழங்கள் வித்தியாசம் இருக்கிறது. And the depth of each verse is different. ஒன்று விசுவாசம், One is faith. மற்றொன்று கர்த்தருக்கு பயப்படுகிறது. Next is fear of God. மூன்றாவது கர்த்தரை சேவிப்பது. And nextly is serving the Lord. நீ மட்டும் சேவிக்க கூடாது, உன்னுடைய வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்கணும். Not only you must serve, but all the households should serve the Lord. சாத்தூர்ல ஒரு சகோதரி இறந்துச்சு. And one sister died in Satur. நான் அடக்கத்துக்கு போயிருந்தேன். I went for the funeral service. சின்ன வயசு தான் இறந்துட்டாங்க. So young sister. 3 வாலிப பையங்க. Got 3 young boys. சாட்சி என்ன தெரியுமா? What was the testimony? அவங்க புருஷன் 3 பிள்ளைகளும் கரெக்ட்டா 8:45 இங்க வந்து கர்த்தரை சேவிக்க உட்கார்ந்திருப்பாங்க. And he and the husband and the 3 children, they used to come and sit 8:45 in the சாட்சி morning. முழுசும் அவங்க முதல்ல ஊழியக்காரங்க வர்றாங்களோ இல்லையா, ஊழியக்காரங்க 9 மணிக்கு வருவாங்க, லேட்டா வருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க, அதனால ரொம்ப லாங்ல இருந்து வர்றதுனால அவங்க ரொம்ப லேட்டா வருவாங்க. ஆனா விசுவாசிகள் அந்த விசுவாசி எப்ப வர்றாங்க, யாரு வந்தாலும் சரி வரட்டும் சரி 8:45 எங்க இருப்பாங்க,
அங்க இருப்பாங்க. Whether the people will come or not, they will come and take part at 8:45 AM. நான் அந்த அடக்கத்துக்கு பாஸ்டர் ஜோயல் போய் என்னை அடக்க பிரசங்கம் பண்ண சொல்லிட்டார். Pastor Joel asked me to go and preach the funeral service. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, பையங்களை கொஞ்சம் தெரியும். I know very little about the சாட்சியை பாத்தீங்கன்னா when you heard the testimony, அருமையான சாட்சி, all beautiful testimonies. அந்த மூணு பையங்களை எப்படி சமாளிப்பான்னு நான் யோசிச்சேன். I thought how they'll manage with 3 boys. ஒரு பையன் எழுப்பினா, One boy raised up. God is good, கர்த்தர் நல்லவர், எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாரு, நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன், தேவனுடைய திட்டத்துப்படி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி போல்டா சொல்றான். According to the plan of God, Lord took me, I am very grateful to God, he said. அடுத்த பையன் அதே மாதிரி சாட்சி சொல்றான். Next boy also said like this. அப்பதான் யோசிச்சேன், இவங்க எல்லாமே கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்கிறவர்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆசீர்வதிக்கும் போது சேவிக்கிறவர்கள் அல்ல, எந்த நேரத்திலும் சேவிக்கிறவர்கள். I and my household will serve the Lord not in the only the blessed time at all occasions. அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும் பொழுது You see 20:19 சேவித்தல் என்றால் எப்படியெல்லாம் சேவிக்க வேண்டும் and how to serve the Lord. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எப்படிப்பட்ட சேவித்தல் அவர் சொல்றாரு பாத்தீங்களா? See how he is saying about the serving the வெகு Lord. மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதரால் எனக்கு நேரிட்ட பயங்கர சோதனைகளின் மத்தியிலும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். The all humility of mind with the many tears and temptation before me the lying. ஆண்டவரை சேவிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Serving the Lord is very important thing. நம்மில் எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை சேவிப்போம்? How many of us will serve the Lord like this? பிரச்சனை வந்தா குடும்பமா சேவிக்க மாட்டாங்க. And when there is a problem, they will not serve the Lord. கண்ணீரின் பாதை என்றால் கர்த்தரை சேவிக்க முடியாது. In the path of tears, they cannot serve the Lord. மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவிக்க முடியாது. They cannot serve the Lord with humility. ஆண்டவரை சேவிக்கிறது என்பது, ஆண்டவருக்கு சேவை செய்வது என்பது நீங்கள் முழு மனதோடு செய்ய வேண்டிய ஒரு பகுதி. Serving the Lord is that you have to serve the Lord with all your heart and mind. கர்த்தரை நீங்க சரியான விதத்துல சேவிக்கலன்னா பயன் இல்லை. And if you not rightly serve the Lord, there is no fear. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறோம்? How many of you serve the Lord with their family? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவி. நீங்க எல்லாரும் யாரை சேவிச்சாலும் சேவிக்காம போனாலும் சரி, Joshua says, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். For me and my house, we will serve the Lord whether others will serve or not. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. As soon as they heard the word, they took a decision. யோசுவா 24:24 24 of Joshua. நாங்கள் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். And they took a decision, the Lord of God we will serve and his voice will be obeyed. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் கர்த்தரை சேவிக்கிறோம்? How many of us serving the Lord? பிரியமானவர்களே, சேவை என்பது இந்த உலகத்தோடு முடிகிறது அல்ல. Serving the Lord is not completed in this world. நீங்க நினைக்கிறீங்க பரலோகத்துக்கு போயிட்டு அப்படி படுத்தே கிடப்போம், படுக்கையில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள், அங்க போய் படுக்க போட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? And after going to the eternal heaven, you will say that you will go lie down there. இல்ல அங்க போயிட்டு சீயோனுக்கு எருசலேமுக்கும் புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் இந்த விசுவாசிகள் டூர் அடிச்சிட்டு இருக்கமான, கோயிலுக்கு கூட வராம ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பான, அதே மாதிரி சுத்திட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? Like that they go and serve and going having a tour like this and going to Zion and Jerusalem. இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகுதான் விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு ஒரிஜினல் ஊழியம் அங்க தொடங்க போகுது. After finishing this life here, the serving the Lord or the ministry starts only there. உண்மைதானே? Is it true? வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 4 வசனத்துல பார்க்கும் பொழுது 22:4 of Revelation when we see that. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை என்ன செய்வார்கள்? இங்க உலகத்துல சேவிக்கிறது மாத்திரமல்ல, அங்கேயும் போய் அவர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழியம் தொடங்க போகிறது, நித்திய ஊழியம் தொடங்குகிறது. And the eternal ministry is going to start there. இந்த உலகத்திலே அவருடைய முகத்தை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு சேவிக்கிறார்கள், அங்கே போய் அவருடைய முகத்தை தரிசித்து சேவிப்பார்கள். And they think that they are going to see the face of the Lord and serve here and they will go and see the face. இந்த உலகத்தில் அவரை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு சேவிக்கிறார்கள், அங்கே போய் பார்த்து அவரை சேவிப்பார்கள். In this world they have the hope that they will see the Lord and serve him, but they go and see his face and serve him. நீ சேவித்தால் அவர் உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். And when you serve him, then he will take you to the throne. அப்போஸ்தலர் 27, 23, 24 பவுல் சொல்கிறார், நான் சேவிக்கிறதான ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார், உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய ராயன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And he said in 27, 23 of
And there stood by me an angel of God whom I am serving. இன்னைக்கு எத்தனை பேர் முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறீர்கள்? And how many of you are serving the Lord with their family? பிரியமானவர்களே, நான் சொல்றதெல்லாம் பைபிள்ல தேவனுடைய திட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். What I am saying is all the plan of God in the ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக மன்றாடுங்கள். And the people have not been saved in a family, you pray for them. நாட்கள் வீணாகிறதுக்கு முன்பாக அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். And before the days are wasted, you get reconciled with them. உங்களுடைய லைஃப் அவர்களுக்கு ஒரு இடரலா இருக்க கூடாது. And your life should not be hindrance to them. உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் பக்தி விருத்திக்கு எதுவாக மாற வேண்டும். And your life should be a turning as a blessing and also for the edification. உன்னுடைய தம்பியினுடைய, உன்னுடைய அண்ணனுடைய, உன்னுடைய அப்பாவுடைய ரட்சிப்புக்கு நீ ஒரு காரணமா இருக்கணும். And for the salvation of your brother and also of your father, you should be the man, the main cause for that. ஒரு வீட்ல ஒரே ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான். In a house, only one boy was saved. அவன் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டான். He was the only person saved here. அந்த பாஸ்டருக்கு டிரைவரா மாறிட்டான். He became the driver to the pastor. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட். One day he met with an accident. அந்த பையன் இறந்து போயிட்டான். And that boy passed away. எப்படி இருக்கும் பாருங்க. How would it be? ஒரே பையன் தான் ரட்சிக்கப்பட்டான். The only boy அவன் பாஸ்டருக்கு டிரைவர் ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல பாஸ்டர் தப்பிட்டாரு, இவன் இறந்துட்டான். And he was a driver to the pastor, in an accident he passed away. அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல யாருக்கும். And nobody could how to make ஏன்னா அவங்க ஒரு பர்மா காலனி ஜனங்கள். And they are the people from Burma repatriates. சாதாரணமா எந்த பிரச்சனையும் ஈஸியா விட்டுற மாட்டாங்க. They will not leave the problem very easily. பையன் செத்து போயிட்டான். The boy died. அந்த பையனுடைய அப்பா போலீஸ்காரர். And the father of the boy was எப்படி அதை சந்திக்கிறது சமாளிக்கிறதுன்னு பயங்கர குழப்பம். There was a great confusion how to solve this problem. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? What did the Lord do? அவங்க அழுது பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் போய் மெல்ல சொல்லிருக்காங்க, ஏம்மா அழ வேண்டாமா, பையன் பரலோகத்துக்கு தாமா போயிருக்கான், கடவுள்கிட்ட போயிருக்கான். And while the mother was crying, somebody came and whispered in the heart, the ear says that. உடனே இந்த அம்மா, இப்பமே நானும் சாவறேன், நானும் போய் அவங்க கூடயே சேர்றேன் அப்படினுச்சு. Immediately the mother said, I also die and go with him. அப்ப அவங்க சொன்னாங்க, And he உங்க said, பையனை பத்தி நீங்க ரொம்ப தப்பா எடுத்துறாதீங்க, அவன் சின்ன வயசுலயே ஆண்டவருக்குன்னு வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டான். நீங்களும் அதே மாதிரி வாழ்ந்தாதான் எங்க போக முடியும், அவன்கிட்ட போய் சேர முடியும். Even the young age he lived for the Lord and he was being the Lord, and you must also live for the Lord and he can go there. சின்ன ஒரு குட்டி காஸ்பல் அவங்களுக்கு சொன்னாங்க. And he gave a very small gospel to him. அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, என் பையனை பார்க்கணும், I want to see என் பையனை பார்க்கணும். I want to see my son. ஏசுட்டு தானே இருக்கான். Only he is in Jesus. ரைட், அப்ப நானும் ஏசுட்டு வர்றேன். I also come to Jesus. என் பிள்ளையை பார்க்கணும். I want to see my son. அந்த வாரத்துல இருந்து அது ஒழுங்கா கோயிலுக்கு போய் ஃபுல்லா ஃபெய்த்தம்ல இருந்து இப்போ நல்ல விசுவாசியா இருக்காங்க. அந்த போலீஸ்காரர் ஏதாவது கேஸ் போட்டு குழப்பிடுவாருன்னு பார்த்தா அவர் ஃபெய்த்தம் டிரைவரா மாறிட்டாரு, அடுத்த டிரைவரா மாறிட்டாரு. And the mother came to the church every week and she became a good believer, and the father is also become a good believer and became a கர்த்தரை சேவித்தல்னா என்ன? What is the meaning of serving the Lord? என்ன வந்தாலும் கர்த்தரை சேவிக்கணும். Whatever may come, you must serve the Lord. உங்க எத்தனை அப்படி தரிசனம் நமக்கு கிடைக்குதா? How many of you have such kind of vision? உங்க வீட்டுல ஒரு இழப்பு வந்தாலும் நீங்கள் கர்த்தரை வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளோடும் அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிப்பீர்களா? And when you have such a loss in your family, whether you will love the Lord with all the humility and tears in your mind. இதுதான் ரொம்ப முக்கியம். மனவளே, it is very important. நீங்க வீட்டார் அனைவரும் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போறது, வீட்டார் அனைவரும் சேர்ந்து சர்க்கஸுக்கு போறது, வீட்டார் அனைவரும் சேர்ந்து காஷ்மீர் போறது, இது முக்கியம் அல்ல. வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி, வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து, வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். And all the family should fear God, and also all the family should serve the Lord. முதலாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனம். First Samuel chapter 1 verse 21. 1 சாமுவேல் 1:21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். And the man Elkanah and all his house went up to offer unto the Lord the yearly sacrifice and his vow. பலி செலுத்தவும் பொருத்தனை செலுத்தவும் ஒரு புருஷன் போகும்போது தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் அழைத்துக் கொண்டு போனான். And when the husband goes to make his sacrifice and his vow, he goes along with his family. ஒரு பலி செலுத்துறோம், ஒரு பொருத்தனை செலுத்துறோம்னா முழு குடும்பமாய் அவன் போனதாக வீட்டார் அனைவரோடும் போனான். And he went all his house to make his sacrifice and his vow. இன்றைக்கு நம்ம எப்படி போறோம்? How do we go now? ஒரு கன்வென்ஷனுக்கு, ஒரு ஜெபத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு போனா நம்ம எல்லாரும் போறோமா? Whether we go to the convention or to the prayer or to the ministry, all of us go. ஒரு பொருத்தனை செலுத்துறோம்னா எல்லாரும் போய் செலுத்தணும். And if you make a vow, all should go.
ஒரு உபவாசம்னா எல்லாரும் உபவாசம் பண்ணணும். If it is a fasting, all should be in the ஒரு fasting. பலின்னு சொன்னா ஒரு கூட்டம் சொன்னா எல்லாரும் நிக்கணும். If it is sacrifice, a meeting, all should be there. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? How many of us can do like this? யோபு முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we see in Job chapter 1, தன்னுடைய பிள்ளைகளை காலங்காத்தாலேயே எழுப்பி அவங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவண்ணமாய் காலையிலேயே அவர்களை பரிசுத்தப்படுத்தி வீட்டார் அனைவருக்கும் சேர்ந்து சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். and he will make a burnt offering for all his family, raising his family early in the morning. வாசியுங்கள் யோபு 1. 5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்தீர்ப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். எல்லாரையும் கூப்பிட்டுருவான். He will call all people. வீட்டார் அனைவரோடும் காலையில சர்வாங்க தகன பலி செலுத்துறது. And he will make a burnt offering along with his family. நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட பிராக்டிஸ்ல இருக்கோம்னு பாருங்க பிரியமானவர்களே. How many of you is having such kind of practice? நீங்க கர்த்தருக்கு எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? How many of you are making எத்தனை பேர் sacrifice? பொருத்தனையை குடும்பமாய் செலுத்துகிறீர்கள்? How many of you making vow with his family? குடும்பமாய் கர்த்தருக்காக நிக்கணும். And you must stand for the Lord, for the whole குடும்பமாய் family. கர்த்தருடைய ஊழியத்துல பங்கெடுக்கணும். And you must take part in the ministry of the Lord with the family. குடும்பமாய் காணிக்கை செலுத்தணும். And you must offer the offering with the குடும்பமாய் family. நீ பொருத்தனை செலுத்தணும். And you must make a vow with his family. யோசிக்க கூடாது. Must not think. முழு குடும்பமாய் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். And you must do this job with the family. ஒரு ஃபேத்தாமுக்கு ஒரு சகோதரன் வந்தாரு. And there was one brother. அந்த ஃபேத்தாம்ல கட்டட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. And the building work was going on the faith. ஆவியானவர் பேசினாரு. Spirit of God spoke to him. நீ பேங்க்ல போட்ட பணத்தை எடுத்து கொடுன்னு சொன்னாரு. And you take out the money that was in the bank. இவருக்கு ஒரு சின்ன உறுத்துதல். And there was something going on in his mind. அவட்ட கேட்காம கொடுத்துட்டா என்னத்தையா சண்டை கண்டைய போட்டுருவாளோ. And if you ask, let's not ask her whether he'll make a quarrel. கொடுக்கிறது காணிக்க. Only the offering he's giving அதுல offering. ஏதாவது வாக்குவாதம் வந்துடக்கூடாது. There should not be any argument. அதனால கூட்டம் முடிஞ்சிட்டு போய் இப்படி ஜெபத்துல உட்கார்ந்த போது எனக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சு. And after being the prayer, I heard an urging like this. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க. Immediately the sister said, ஏவுதல் வந்துருச்சுல்ல. you got to, ஆண்டவர் தானே ஏவுதல் கொடுத்தாரு. only Lord gave the urging. ஏன்டா ஏன் கன்சல்ட் பண்ணணும்? Why you must consult your, கர்த்தருக்கு செய்யறது செய்யுங்க. whatever you wanted to do that. இதுதான் அந்த ஒரே பலி, ஒரே பொருத்தனை, ஒரே மனம். That is the one sacrifice and one vow and one mind. நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. நம்ம எத்தனை பேர் பொருத்தனைகள் இல்லாட்டல் பலி இதை வீட்டார் அனைவரோடும் போய் செலுத்துவோம்? How many of us will do with the sacrifice and the vow with the family? நம்ம அப்படி போறோமா? Are we going like this? ஒரு ஊழியம் சொன்னா நம்முடைய பிள்ளைகளோடு நம்ம போறோமா? If it is a ministry or going with our children. முழு குடும்பமாய் கர்த்தரை நாம் பலி செலுத்த, கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். And the whole family we must offer a sacrifice unto the Lord. முழு குடும்பமாய் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்த வேண்டும். And with the whole family you must make a vow unto the முழு Lord. குடும்பமாய் காலையில நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். And early morning you must seek with the முழு family. குடும்பமாய் ஒவ்வொரு இரவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Every night you must praise and thank God. ஒவ்வொரு with the நாள் family. காலையில முழு குடும்பமாய் நீ கர்த்தரிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். And the whole family you must receive the grace of God from the ஒவ்வொரு Lord. நாளும் முடியும் பொழுது முழு குடும்பமாய் கர்த்தருடைய பாதத்திலே நன்றி கொடுக்க வேண்டும். And after the end of the day, the whole family you must give a grateful and நீங்கள் thankful. பொருத்தனையை செலுத்தி பாருங்கள். And if you do a vow like this, நீங்கள் பொருத்தனையை உங்களுடைய குடும்பத்தோடு செலுத்தி பாருங்கள். and you do a vow along with the family, நீங்கள் பொருத்தனையை சரியாய் செலுத்தினால் and if you rightly give a vow, துஷ்டன் உன் வழியாக வரமாட்டான். and the wicked will not come in your way. பொருத்தனையை நீ குடும்பத்தோடு செலுத்தி பாரு, பிசாசு உன் வீட்டுக்கிட்ட வராது. Just offer the sacrifice or the vow with the family, the Satan will not come to your family. நாகூம் முதலாம் அதிகாரம் Nahum chapter 1, 15ஆம் வசனம். verse 15. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீ பொருத்தனைகளை ஒழுங்கா செலுத்தினேனா துஷ்டன் வரமாட்டான். If you offer the vow rightly, the wicked will not come. நீ எடுத்த தீர்மானத்தை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேனா துஷ்டன் உன் வழியாக உன் வீட்டு பக்கம் வரமாட்டான். If you rightly follow the commandment, the wicked will not come to your house. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, O Judah, keep thy solemn உன் feasts, பொருத்தனைகளை செலுத்து. perform thy vows. உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ இந்த வீட்டாரையோ இந்த வல்லமை தொடாது. And whether your house or yourself, the power will not touch that. எல்கானா ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். Elkanah was a divine man. தனக்கு பிறந்த அந்த ஒரே பிள்ளையை கூட கர்த்தருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு குடும்பத்தோடு வருவான். And he will come with all the family to keep the only son in the presence of God. வருஷம் தேவனுடைய சமூகத்துல குடும்பத்தோடு வர்ற ஒரு ஆள் அவன். And every year he will come to the presence of God with the family. அந்த குழந்தையை கூட பாருங்க, அந்த பால் மறந்த குழந்தையை கூட அப்படியே பலிபீடத்துல வச்சு தேவனுடைய வீட்டுல விட்டுட்டு போறான். அப்படியே மனதை கல்லாக்கிட்டு கர்த்தருடைய பாதத்துல வச்சிட்டு போனான். And he kept in the presence of God, on the feet of God, the child that was weaned.
ஒரு 25 வயசு பிள்ளையோ கர்த்தருடைய ஊழியத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியல. You're not அவங்க able 2 மாசம் 3 மாசம் குழந்தை இல்ல 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை அப்படியே விட்டுட்டு போறாங்க. You are not able to spare a 25-year-old daughter or son to the presence of God, but he is leaving the 1 or 2 நீ months கர்த்தருக்கு old. என்னத்தை செலுத்துகிறாய்? And what does he do for the நீ Lord? செலுத்துகிற காணிக்கையை தெய்வம் அங்கீகரிக்கிறாரா? Whether the Lord accept the offering that you have made to உன்னுடைய him. வீட்டார் அனைவரோடும் நீ கர்த்தருக்கு பலி பொருத்தனைகளை செலுத்துவாயாக. And you do all the sacrifice and not along with the family unto the Lord. 2 சாமுவேல் 2 Samuel 6 அதிகாரம் chapter 6 11 வசனம். verse 11. 2 சாமுவேல் 6:11. 2 Samuel chapter 6 verse 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். And the ark of the Lord continued in the house of Obed-Edom the Gittite 3 months, and the Lord blessed Obed-Edom and all his household. அவனுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed all his household. உன்னுடைய வீட்ல ஒரு ஆள் சாபத்துக்கும் ஒரு ஆள் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமா இருக்க கூடாது. And one person should be upon for the grace and also for the curse. ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் அழிச்சுக்கிட்டே இருப்பான். And one people are also beating the other. அப்படி இருக்க கூடாது. It's not like that. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the word of God says? அவன் வீட்டார் அனைவரையும் தெய்வம் ஆசீர்வதித்தார். The Lord blessed all his household. உன்னுடைய வீட்ல உன் மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். Whether your wife or husband, all should be blessed. யாரு சாபத்துக்கும் தடைக்கும் உரியவர்களாய் நஷ்டத்துக்குரியவர்களாய் இருக்க கூடாது. And no one should be for the curse or for the loss. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்ல இருந்தது. The ark of the Lord is in the house. தேவனுடைய பெட்டி உன்னுடைய வீட்டில் இருந்தால் உன்னுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If the ark of the Lord is in your house, all the household will be blessed. எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். And all will get the job. எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும். All will get healing. எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கும். All will get peace. எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கும். All will get anointing. எல்லாருக்கும் தொழில் விருத்தி உண்டாகும். All they get progress in their நீங்க living. என்ன செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Whatever you do, the Lord will bless you. ஆனா அதுக்கு காரணமான பெட்டி உன் வீட்ல இருக்கணும். The reason for that, the ark should be in your house. அது எதை காண்பிக்கிறது? What does it show? அது உடன்படிக்கை பெட்டி. And it shows the ark of the ஒரு covenant. பிரதிஷ்டை உனக்குள்ள இருந்தால் உங்கள் வீட்டார் அனைவருக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். You have got a consecration, all the household will be blessed. அது பரிசுத்தமான பெட்டி. That is a holy ark. உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தா உன் வீடு அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If you have got a holiness in you, all the household will be அது ஒரு blessed. சாட்சி பெட்டி. And it is the ark of நீ testimony. சாட்சியா நின்றால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். If you are a witness or testimony, you will be blessed. அது ஒரு வல்லமை விளங்கும் பெட்டி. And it is the ark with the power. பரிசுத்தாவியின் வல்லமை உனக்குள்ள இருந்தால் உன்னுடைய வீட்ல எல்லாரும் You have ஆசீர்வதிக்கப்படுவார்கள். got the power of the Holy Spirit, all the people will be blessed. தேவன் அந்த 3 மாசம் தான் அது வீட்ல இருந்துச்சு. And it was only for up to 3 months. அதுக்குள்ள வீட்ல ஆசீர்வாதம் நிறைஞ்சு கொட்டிருச்சு. தாவீதுக்கு கேள்விப்பட்ட உடனே எப்படினாலும் என் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். Now it was a full of blessings, and when David heard that, he wanted to bring it to the house. 3 மாசம். Only 3 months. 3 மாசத்துக்குள்ள எல்லாமே ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. Within 3 months, all the thing got blessed. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? How many of you since you are saved? 30 வருஷம் ஆச்சு. 30 years. இன்னும் ஆசீர்வாதம்னா அது என்னன்னே உனக்கு தெரியல. Until date you have not known what is the blessing. இன்னும் வறுமை, கடன், கஷ்டம், தரித்திரம், சாபம் இதே பாட்ட ரைம்ஸ் ஒரு 30 வருஷமா பாடிட்டே இருக்கோம். And 30 years you have been singing with all the poverty and also with all sickness and everything. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா என்ன? What is the blessing of the Lord? கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் The ஆசீர்வதித்தார். Lord blessed Obed-Edom and all his household. அடுத்த வசனம். Next verse. அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் The ஆசீர்வதித்தார். Lord has blessed the house of Obed and all that pertaineth unto him. அவனை ஆசீர்வதிச்சாரு. He blessed him, அவன் வீட்டை ஆசீர்வதிச்சாரு. blessed his house, அவனுக்கு வீட்டுல உள்ள அனைவரையும் ஆசீர்வதிச்சாரு. and he blessed all the household. அவனுக்கு உண்டான எல்லா தொழில் வந்தது போனது எல்லாத்தையும் And ஆசீர்வதிச்சாரு. whatever he had in his house, the Lord blessed everything. இதுதான் தேவனுடைய process. This is the process of God. உன்னை மட்டும் ஆசீர்வதிச்சு 150 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதல்ல. Not blessing you alone, giving 150 rupees of salary. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing all. நீ இருக்கிற வீட்டை ஆசீர்வதிப்பார். The Lord will bless the house where you are. கர்த்தருடைய பெட்டி உன் வீட்ல இருந்துச்சுன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எந்த அந்நிய வல்லமை உள்ள வராது, தரித்திரம் உள்ள வராது. If the ark of the Lord is in your house, all will be blessed. No poverty will come inside. அந்த வீட்ல இருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord who is in your house will bless உன் you. வீட்ல இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் The ஆசீர்வதிப்பார். Lord will bless your husband and wife that is உனக்கு in இருக்கிற you. தொழில், தோட்டம் எல்லாத்தையும் கர்த்தர் The Lord ஆசீர்வதிப்பார். will bless all the job and all the business you இதுதான் have. பைபிள் சத்தியம். That is the truth in the Bible. தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். The Lord is the blessing, Lord of blessing. உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார், உனக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you, the Lord will bless your household, the Lord will bless everything of your house. இந்த வருஷத்துல நீங்க யாருமே தரித்திரம், வறுமை, கஷ்டம், கடன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் வசனத்தை எந்த இடத்திலயும் நீ மிஸ் பண்ணி விட்டாய். And you should not say in this year all this poverty and also poor, no, you have left the birth somewhere. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Lord is not partial God. நாம் பார்த்து கோடீஸ்வரன் ஆனாலும் எனக்கு தெரியும். I know the people who have become a millionaire by seeing that நான் myself. பார்த்து என் கண்ணால பார்த்து I have seen my own eyes. ஒண்ணுமே இல்லாம ஃபெய்த்தம் வாசல்ல படுத்திருந்தவன் இன்னைக்கு என்ன வசதியில இருக்கான்னு நான் சொல்ல முடியும். And I know the person that he came with nothing in the faith home, but he is blessed more. நான் ஒரு நாள் ஒரு ஃபெய்த்தம் போறேன். Once I went to a faith home. ஃபெய்த்தம்ல பில்டிங் ஒர்க்குக்காக வெளிய மணல் அடிச்சு போட்டுருக்காங்க. And the faith home, because the building works, the sand was moved there. அதுல ஒருத்தன் படுத்திருக்கான். And one person was lying down. இன்னைக்கு அவன் நிலவரம் என்னன்னு சொல்ல முடியாது. I cannot say what is his today's condition. அந்த அளவு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். To the extent the Lord has blessed him. தேவனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. Nothing is impossible with God. உனக்குள் கர்த்தருடைய பெட்டி வருமானால், If the Lord comes in your உனக்குனால எல்லாவற்றையும் நீ சொல்றதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். whatever you touch, everything will be blessed. உன்னை தேடி ஆசீர்வாதம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கும். And the blessings will be knocking at your நீ door. போய் ஆசீர்வாதத்தின் கதவை தட்ட வேண்டாம். உன் கதவை ஆசீர்வாதம் தட்டும். You will not go and knock the door of the blessing, but the blessing will come and knock the அதுதான் door. பைபிள். That is the word of God. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. Blessing will come in search of you, not you go in search of the blessings. ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். Because the Lord is the Lord of blessings. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. And it is the pleasing that the Lord should bless Israel. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறார் அவர். And he is the fountain of blessing. ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்துப் பார். And just examine whether you are blessing you or not. நீங்களே யோசிச்சு பாருங்க. You just imagine. தேவன் எவ்வளவு பெரியவர். How great is Lord. அவர் எவ்வளவு, அவரிடத்திலிருந்து நீங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். You must expect great things from God. தேவன் அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார். The Lord has blessed him and also his household. வீட்டார் அனைவரும் விசுவாசமுள்ளவர்களாய் மாறுவது. First of all the people turn to be the people of இரண்டாவது faith. வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறுவது. Secondly, all the people should be having the fear of God. மூன்றாவது வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறுவது. Thirdly, all the people should become the serving God. நான்காவது வீட்டார் அனைவரும் பலி செலுத்தக்கூடியவர்களாய், பொருத்தனை செலுத்தக்கூடியவர்களாய் மாறுவது. And fourthly, all the people making sacrifice and also vows. அப்படின்னா என்ன அர்த்தம்? If it is a what is எல்லா it? வீட்டார் அனைவரும் பிரதிஷ்டை உள்ளவர்களாய் மாற வேண்டும். All the household should become the people of consecration. ஐந்தாவது வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். And fifthly, all the household should be blessed. உன் வீட்ல உன் மனைவியோ புருஷனோ யாரும் ஆசீர்வாதத்துக்கு தடை கற்களா இருக்க கூடாது. And no one should be a hindrance whether your husband or a wife. 1 கொரிந்தியர் 16:15 பார்க்கும் பொழுது, When we see 1 Corinthians 14:15. 16:15 சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. I beseech you, brethren, ye know the house of Stephanus, that is the first fruits of Achaia, and that they have addicted themselves to the ministry of the saints. ஸ்தேவானுடைய வீட்டார் சபையில் முதற்பலன்கள். And the house of Stephanus, the first fruits of the இந்த house. சபையில நீங்க ஒரு முதற்பலன்களாய் உங்களுடைய வீட்டார் எல்லாரும் மாறணும். And all the household should become the first fruit of the church. அந்த பிரதர் நல்லவரு, அந்த அம்மா அவ்வளவு சரியில்லை. That brother is good, the sister is அந்த not good. அம்மா பரவாயில்ல, அந்த ஐயா அவ்வளவு சரியில்லாத ஆளு. And that the sister is good, the brother is not அந்த good. அம்மாவும் அப்பாவும் நல்லதுங்க. இதுக்கு போய் இப்படி ஒரு விளங்காத ஒரு சந்ததி பிறந்து போச்சு. அந்த பிள்ளைங்க அவ்வளவு சரியில்லை. Father and mother and good, but the seed is not good. அப்படி சொல்லக்கூடாது. You should not say like this. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஸ்தேவானுடைய வீட்டார் அனைவரும் அந்த சபையில் முதற்பலன்கள். And all the household of Stephanus are the first fruits of the church. அந்த நாட்டிலேயே அவங்க முதற்பலன்கள். Even in the same country they are the first fruits. காரணம், The reason is பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை அப்படியே ஒப்புக் கொடுத்தவர்கள். they have addicted themselves to the ministry of the saints. நான் ஒரு பெரிய பணக்காரரை சந்திச்சேன். And was a rich man. ஒரு வசதியான ஆளை நான் சந்தித்தேன். I met one rich man. ஏன்னா அவனை ஒண்ணுமில்லாம இருக்கும்போது நான் சந்திச்சிருக்கிறேன். I have met him when he was without வசதியான பின்பு நான் அந்த இடத்துல பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அதனால கூப்பிட்டு விட்டேன். And I went for a preaching because I now came to know, I asked him to bring him out. ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கும்போது அவன் ஒண்ணுமே இல்லாம 0 பாயிண்ட்ல இருந்தாள். When I was there, he was without anything. நான் ஒரு ட்ரிப் அந்த வீட்ல ஜெபிச்சிருக்கிறேன். And again I have prayed in the house. வருடங்கள் போன பின்பு After years, நான் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போனேன். and I went to the church in order for preaching. அப்ப அவங்க சொன்னாங்க, And இப்படி they ஒருத்தர் told, இருக்கிறாரு. one person is here. யாரு? கன்வென்ஷன்னா அந்த கன்வென்ஷன் முழு செலவே அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ சமீபத்துல ஒரு கன்வென்ஷன் வச்சாங்க, 18 லட்சம் ரூபாய் செலவு. அத ஃபுல்லா அவரே எடுத்துக்கிட்டார். And he will take care of the whole convention, all the expenses,
And recently, 18 எனக்கு lakhs. ஆச்சரியமா இருந்துச்சு. I was marveled about ஏன்னா it. நான் அவர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு ஹாஸ்பிடல்ஸ்ல இந்த டேபிள் மாதிரி ஒரு 3 டேபிள் போட்டா இடம் இருக்கும், அவ்வளவுதான் இடம். அந்த வீட்டுல தான் அவர் இருந்தாரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். And when I visited him first, he was in a very little house, a little space. ஆனா இப்போ அவர் அந்த சபையினுடைய கன்வென்ஷன்ல ஃபுல் இதையும் எடுத்துக்கிறாரு, 18 லட்சம் ரூபாயும் செலவழிக்கிறாருன்னா அவனை கூட்டு வா நான் பார்க்கணும்னு சொன்னேன். Now he takes care of the whole expense of the convention and also 18 lakhs of rupees he spent, but I asked him to அப்பதான் bring அவர் him around சொன்னாரு, to meet him. நீங்க இங்க இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்தீங்க, When you were here, you came to your house. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு. The Lord blessed us. வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிச்சு எனக்கு கிடைச்சது எல்லாமே. And because we prayed with the promises we get our எத்தனை also. பிள்ளைங்க அப்படின்னு கேட்டேன். How many children you have? உடனே அவர் சொன்னாரு, Immediately said, என் பையனை நீங்க பார்க்கவே இல்லையா? you have not seen my son. பார்த்திருப்பீங்களா கட்டாயமா? You should have meet him. நானே போனது 4 நாள் தான், உன் பையனை நான் எங்க பார்த்தேன், பார்க்கலையே. And I have not seen your son. நீங்க ஸ்டேஜுக்கு போகும்போதெல்லாம் பாய் போட்டுட்டு இருப்பான், எல்லாத்தையும் பாயெல்லாம் மடிச்சிட்டு இருப்பானே, அது என் பையன் தான். And he used to spread the mat and also taking out the mat, he is my son. தான் பிள்ளை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, எனக்கு இவ்வளவு கோடி இருக்கு, என் பையனை பார்க்கல, என் பையன் கோயில்ல நெஞ்சிட்டு இருப்பான், பாய் போட்டுக்கிட்டு இருப்பான். நம்மால் சொல்லுவானா, என் பிள்ளையா, என் பிள்ளை அமெரிக்கால இருக்கிறாரு, அவர் இப்பெல்லாம் வரவே மாட்டாரு, கோயில் பக்கமே போவாரு. Our people say that my son is in America, he will not come now. அவர் சர்ச்சையை மறந்துட்டாரு. He has forgotten his church. இப்படி ஒரு 2-3 வளர்த்து என்ன பிரயோஜனம்? What is the use of bringing up all this யோசிச்சு children? பாருங்க. Just imagine. நான் உன்னுடைய வீட்டார் சபையில முதல் பலனா, Whether your household are the first fruit in the இந்த church, சத்தியத்துல முதல் பலன்களா, whether they are the first fruits in the truth. நீங்க உங்களை நீங்களே क्वेश्चन பண்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்லயே கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. இத மோட்டிவேட் பண்ணி நீங்க இந்த வருஷத்துக்குள்ள இந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணனும். And even the first meeting the Lord is speaking to us, and you must attain the target this year. உன்னுடைய புருஷன் இந்த சபையில முதல் பலனா இருக்கணும். And your husband should be the first fruit in the உன்னுடைய church. மனைவி இந்த சபையில முதல் பலனா இருக்கணும். Your wife should be the first fruit in the church. உனக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரோ அத்தனை பிள்ளைகளும் இந்த சபையில முதல் பலன்களா நிற்கணும். And how many children the Lord has given you, all the children should be the first fruits in the உன்னுடைய church. சகோதர சகோதரிகள் இந்த சபையில முதல் பலன்களா இருக்கணும். Your sisters and brothers should be the first fruits in the church. இல்ல இந்த சபையை விட்டு வெளியே போனது, பின்மாறி போனது, ஓடி போனது, இப்படியா லிஸ்ட் வாங்க கூடாது. You should not get the list going backsliding and also going away from the church. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குவதை பார்க்கிலும் நான் சாகிறது நலமாயிருக்கும். And it is good for me to die, not take the thing that is for awkward for me. அவர்கள் சபையிலே முதற் பலன்கள், காரணம் பரிசுத்தவான்களுக்கு தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தவர்கள். And they became the first fruit because they addicted themselves to the ministry of the saints. பரிசுத்தவான்களை நேசிக்கிற ஒரு பகுதி இருக்கு, பரிசுத்தவான்களை கொல்ற ஒரு பகுதி இருக்கு. And there is a one part to love the saints of God and also killing the saints on the side. ஒரு சிலர்லாம் பரிசுத்தவான்கள்னா அப்படியே உயிரை கொடுத்துறான். And once the people will spare the life. கலாத்தியர் சபையை பாருங்க. Like look at the Galatian church. அந்த சபையை பத்தி பவுல் பேசும் பொழுது, When Paul speaks about எனக்காக உங்களுடைய கண்களை பிடுங்கி கொடுக்க நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆயத்தமா இருந்தீங்க. They were ready to pluck the eyes and give to me. நம்முடைய ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. Once our worker met with an accident. காலு உடம்பெல்லாம் பிச்சி பீஸா போற மாதிரி கண்டிஷன். It's like all the hands and legs got into pieces. அந்த நேரத்துல அவரை வேற ஒரு சபக்காரங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. On that occasion, only the other church people, they brought him. அவங்க வீட்டுல தானாவே ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஊழியம் செய்வாங்க. They used to do the independent ministry. அவருக்கு நியூஸ் தெரிஞ்சது, அவருக்கு இவர் கொஞ்சம் பழக்கம். And they came to know about this, there was a little afraid about it. நம்முடைய ஊழியக்காரர் ஓரளவு அவருக்கு பழக்கம். And he was a little moved with அவர் that. நம்முடைய சபை மெம்பர் கிடையாது. But he is not a member of a church. அந்த சிஸ்டர் வந்து ஒரு காலேஜ் லெக்சரர். And a sister is a lecturer in the college. நான் சொல்றேன் அந்த விசுவாசி, அந்த வேற சபை விசுவாசின்னு சொல்றேனே, அவர் ஒரு பெரிய கிரிமினல் லாயர். And that other side believer is a criminal lawyer. பட் இவர் ஆக்சிடென்ட் ஆன போது எந்த விசுவாசியும் அந்த இடத்துல இல்ல, இவருக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சது. But no believer was nearby to that accident, but he got a chance. கார்ல தூக்கி வச்சு அந்த கால்ல இருந்து வந்த ரத்தத்தை எல்லாம் அப்படியே தன்னுடைய நெஞ்சில வச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு வர்றாரு. நான் நிக்கிறேன். And he took the body with his leg and all the, it was bleeding all in his body. And அபிஷேகத்துல இறங்கிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே உயிர் போயிடக்கூடாது உயிர் போயிடக்கூடாது அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல விட்டு நிக்கிறான். அவருடைய உடம்புல ரத்தம் இருக்கோ இல்லையா, இவன் சட்டம் முழுசும் அப்படியே பிளட் நிக்கிறான், கர்த்தருக்காக நிக்கிறான். And he was filling in the spirit and anointing, the whole body was soaked with blood. இப்ப அவர் திரும்பி போகணும்னா ஒரு 70 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும். He want to go back, he has to go for 70 miles. ரோட்ல இந்த சட்டையை போட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. He cannot go with his shirt. எப்படி போக முடியும் இவ்வளவு பிளட்டோட? And with so much of blood, how can he return? அதை கிழிச்சு துருத்திக்கு போட்டு பக்கத்துல மூர் மார்க்கெட்ல ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கி போட்டுட்டு எப்படியாவது இந்த ஊழியக்காரர் பொழைச்சிரணுங்க, அதாங்க எனக்கு ஆசை
இதுதாங்க அப்படிங்கிற. And immediately he bought another shirt and put it, and somebody he wants that the minister கர்த்தருடைய should say, நாமத்தின் நிமித்தம் அவங்க எப்படி நிக்கறாங்க நீங்க பாருங்க. and see how for the name of the Lord they live, சும்மா இல்ல. not ordinary. விசுவாசம் சபையில் முதற் பலன்கள்னா பரிசுத்தவான்களுக்காக தங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறவர்கள். And being the first fruits means they are addicted themselves to the saints. ஏனென்றால் அவனுடைய பெயர் ஸ்தேவான். Because his name is Stephen. ஸ்தேவான்னா கிரீடம்னு அர்த்தம். Stephen means crown. ஒரு விசுவாசி சபைக்கு கிரீடமா இருக்கணும். Yeah, a believer should be a crown to the church. கிரீடம் தான் சபைக்கு தேவை. We need only crowns for the church. சபைக்கு கிரீடங்கள் சபை விசுவாசிகள் தான். And the crowns of the church is only பவுல் believers. சொல்றார் நீங்களே எங்களுக்கு கிரீடங்கள். And so Paul says, "Ye are the crowns for me." நீங்க சபையில ஒரு கிரீடமா இருக்கணும். ஒரு முள்முடியா இருக்க கூடாது. பொன்முடியாக இருக்கணும். And you should be a crown, not a crown of thorns. அப்படிதானே? நீ இயேசுவின் தலையில் வைக்கிற முள்முடியாக இருக்க கூடாது. நீ இயேசுவின் தலையில் வைக்கிற பொன்முடியாக இருக்கணும். And you should be the golden crown that is முள்முடியா இருக்க you கூடாது. should not be the thorn of crowns. நீங்க எப்படி இருக்கிறீங்க? How we are now. சபையில் முதற் பலன்களை கர்த்தர் சேர்க்க வருகிறார். Lord is coming in order to gather the first fruits of the church. அதனால இதுதான் தேவனுடைய சத்தியம். This is the truth of God. உங்கள் வீட்டார் அனைவரும் நீங்கள் கர்த்தருடைய சபையிலே முதற் பலன்களாய் மாறுங்கள். And along with the household you should be the first fruits in the church. இன்னைக்கு எத்தனை பேர் சபையில் முதற் பலன்கள்? How many of us are first fruits in நீங்க the church? மட்டுமல்ல பிரியமான உங்கள் வீட்டார் அனைவரும் Not only you. கர்த்தருக்காக நீங்கள் முதற் பலன்களாய் மாற வேண்டும். Not only you, the whole household should become the first fruits of the church. 2 தீமோத்தேயு 2 Timothy முதலாம் அதிகாரம் chapter 1 16 வசனம். verse 14 16 verse 16. ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தருக்கு இரக்கம் கட்டளையிடுவாராக. The Lord give mercy unto the house of Onesiphorus. ஒநேசிப்போருடைய வீட்டார் அனைவருக்கும் கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. The Lord give mercy to the house of Onesiphorus. நம்முடைய வீட்டார் அனைவருக்கும் கர்த்தரிடத்தில் இரக்கம் கிடைக்கணும். The Lord wish mercy for all the household. நம்முடைய வீட்டாருக்கு தேவனுடைய இடத்துல இரக்கம் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? If the mercy of the Lord is not shown to the household, what will happen? நம்ம நியாய தீர்ப்பு கிடைக்கிறதுக்காக இந்த சபைக்கு வந்தவர்கள இரக்கம் கிடைக்கிறதுக்காக வந்தவர்கள். We have not come to the church for the judgment. நியாய தீர்ப்பில் இரக்கம் முந்திக் கொள்ளும். And the mercy will even predestinate for the judgment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவரே என் வீட்டாருக்கு உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். Lord, let me get the mercy of the household. குறைகள் இருக்கலாம். There may be shortcomings. பலவீனங்கள் இருக்கலாம். There may be infirmities. புத்தியீனங்கள் இருக்கலாம். There may be foolishness. மதியீனங்கள் இருக்கலாம். There may be foolishness. கர்த்தருக்கு பிரியமில்லாத தன்மைகள் இருக்கலாம். There may be natures that are not pleasing மிஞ்சி unto போகிற the Lord. காரியங்கள் இருக்கலாம். There may be things that are not pleasing unto the தேவனுக்கு Lord. விரோதமான செய்கைகள் இருக்கலாம். It may be the contrary to the works of the Lord. பைபிள் சொல்லுகிறது ஒநேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. And the word of God says the Lord give mercy to the house of Onesiphorus. பிரியமானவரே உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் மன்றாட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. Time has come so that he may plead unto the Lord for the house. தேவனுடைய இரக்கம் நம்முடைய வீட்டாருக்கு வேண்டும். And we need the mercy of the Lord in the household. நீங்க வேணா பாருங்க பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண்ணு. And in the Old Testament a stone for அதான் stone. ஜட்ஜ்மென்ட். That is a judgment. புதிய ஏற்பாட்டின் துவக்கம் என்ன? What is the New Testament beginning? ஒரு பொய் சொன்னதுக்கு புருஷன் செத்துட்டான். அடுத்த பொய் சொன்னதுக்கு மனைவி செத்துட்டா. And for the one lie the husband died, for the other lie the wife also ஆனா died. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம். We are also still alive. அதற்கு பெரிய அடையாளம் என்னன்னா தேவனுடைய இரக்கம். And the great sign for this is the mercy of God. நமக்கும் நம்முடைய வீட்டார் அனைவருக்கும் இரக்கம் கிடைக்கணும். And for we and also the household the mercy of God should be நான் இப்பொழுது 7 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have kept 7 things before you. இந்த 7 காரியம் இருந்தா இன்னொரு காரியம் நடக்கும். And if you got 7 things other thing will take வீட்டார் place. அனைவரோடும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினால், And if you turn to all the people of household turn to the people of faith. வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறினால், If all the people of household turn to be the with the fear of வீட்டார் God. அனைவரும் நீங்கள் கர்த்தரை சேவித்தால், All the people serve the Lord. வீட்டார் அனைவரும் பிரதிஷ்டை உள்ளவர்களாய் பலி செலுத்துவர்களாய் மாறினால், And all the household turn to be the people making sacrifice வீட்டார் and vows. அனைவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறினால், All the people turn to be the having the blessings of God. உங்கள் வீட்டில் அனைவரும் முதற்பலன்களாய் மாறினால், All the people turn to the first fruits of the உங்கள் church. வீட்டார் அனைவருக்கும் தேவனுடைய இரக்கம் கிடைக்குமானால், And if all of your household will get the mercy of the Lord. உங்கள் வீட்டார் அனைவருக்கும் பரலோகத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் கிடைக்கும். And all the household will get the privilege to enter into the kingdom of God. ஆதியாகமம் Genesis 7 அதிகாரம் chapter 7 முதலாம் வசனம். verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். And the Lord said unto Noah, Come thou and all thy house into the ark. இந்த 7 ஆஸ்பெக்ட் இருந்தா இந்த 8வது காரியம் ஒரு நாள் வரும். நீங்கள் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் மகிமைக்குள் என்ன செய்யுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்
பிரவேசியுங்கள். If you go to all these 7 aspects, one day will come and all you and your household will enter in the eternal இதுல ரெண்டு kingdom. வார்த்தை இருக்கிறது. 2 words are here. ஒன்று பேழை சபையை காண்பிக்கிறது, And the ark shows about the church. மற்றொன்று பேழை மகிமையிலே போய் சேருவதை காண்பிக்கிறது. And next thing, ark is coming into the ஏனென்றால் eternal kingdom of இந்த God. பேழை அரராத் மலையில் போய் சேர்ந்தது. And this ark went and rested in the Mount அரராத் Ararat. என்று சொன்னால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். And Ararat means holy earth. உங்களுடைய முழு குடும்பமும் இந்த பேழைக்குள் இருந்தால் அது போய் சேரக்கூடிய இடம் எது? பரிசுத்த பூமி. And with all the people in the household in the holy ark, the place where you go. இந்த 7 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னாலும் அட்டெம்ப்ட் தான், போய் சேர முடியாது. If you fail at least one subject, you cannot go and reach the place. ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. Do not think that you will manage something. இந்த 7 தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை. Now all the 7 aspects the Lord expects of இந்த us. வருஷத்துல இந்த 7 தன்மையும் கர்த்தர் கிருபையாய் நமக்கு கட்டளையிட வேண்டும். And graciously the Lord should give all the 7 aspects. இந்த வருஷத்துல கர்த்தர் வருவாரானால் என் மகிமைக்குள் வா என்று முழு வீட்டாரையும் கர்த்தர் அழைக்க வேண்டும். If the Lord comes in this year, the Lord should call us, all the household should come. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுங்க. All the people who desire it, close your eyes. தேவன் உன்னோடு பேசி இருக்கிறார். The Lord has spoken with you. தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். I have told the words of the Lord. ஆனால் இந்த அனுபவங்கள் இனிமேல் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். And all the experience should happen in our life and our family. எக்காலம் தொனிக்கும். When the Lord trumpets, நம்முடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். all of the household should enter into the ark. அரராத் பூமி போய் சேர வேண்டும். Must go to the earth called Ararat. எல்லாரும் கண்களை மூடலாமா? Close your eyes. ஆண்டவரே, என்னுடைய வீட்டாரை குறித்து நான் பல காரியங்களை கேள்விப்பட்டேன். And I heard many things about my household. என்னை ரட்சித்தவரே, The Lord who saved me. என்னை அழைத்தவரே, The Lord who called me. எனக்கு உம்மை வெளிப்படுத்தினவரே, The Lord who revealed unto என்னை me. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு The வருகிறவரே, Lord who lead me thus far. என்னை அபிஷேகித்தவரே, The Lord who anointed me. என் வீட்டாரை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? What is the plan about my household? அவர்களுக்கு உரிய திட்டத்தை நான் புரிந்து கொண்டேன். I have known about the plan. இனி about ஒரு it. நாள் கூட வீணாக கூடாது. No one day should be முழு wasted. குடும்பமும் இந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும். The whole family should come to this experience. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடி நல்முழங்கால் போடலாம். Such kind of desire, you be on the knees. வாஞ்சைதான் ஒரு பெரிய தெய்வீகத்தை கொண்டு வருகிறது. Only the desire brings a great divinity. நீங்கள் ஆசைப்படலாம், You may desire. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். Lord will fulfill that. ஆமென். சேபா ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் சாலமோன் கொடுத்தான். And Queen Sheba, whatever she desired, Solomon gave everything to her. அவ கேட்டதெல்லாம் உலக பிரகாரமான வெகுமதிகள். Whatever she asked, only the gifts from the earth. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அனைத்தும் தெய்வீகமான காரியங்கள். Whatever it is mentioned here only, are all divine. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடலாமா? Be on the knees for 2 minutes. ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம். This is the time you have to experience the power of God. இது அப்படியே பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி உன் ஹார்ட்ல இந்த வசனங்கள் அப்படி உட்கார்ந்துறணும். Like it's piercing a nail in the palm tree, it must be on your heart. நீ விசுவாசி. You believe that. உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Now all the household should be saved. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. And this is the true அப்படியானால் word. என் வீட்டார் அனைவரையும் விசுவாசிகளாய் மாற்றும். And all the households turn as believers. கேளுங்க பார்க்கலாம், வாயை திறங்க. Open your mouth. ஆமென். கூப்பிடுங்க. பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரவாளிகள். And if you are the children, you are the heads. கர்த்தர் உனக்கு நீ சுதந்திரத்தை கொடுப்பார். Lord will give you a heritage to நீ you. கேட்கிறது வீடு வாசல் அல்ல. ஆண்டவரே, என் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். And all the household should become the people of faith. என் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும். All the household should become as the people are fearing God. என் வீட்டார் அனைவரும் நானும் என் வீட்டார் அனைவரும் சாகும் வரை கர்த்தரை சேவிக்க வேண்டும். And I and my household should serve the Lord. நானும் என் வீட்டாரும் பொருத்தனை சிறு பிரதிஷ்டை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். And all my household should turn to the people of sacrifice and also நானும் என் works. வீட்டாரும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும். And all the household should be having the blessings of earthly and also spiritually. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் இந்த சபையிலே முதற் பலன்களாய் நிற்க வேண்டும். And I and all the household should become the first fruits of the church. எனக்கு இரக்கம் கொடுத்தவரே, என் குடும்பத்துக்கும் என் வீட்டார் அனைவருக்கும் இரக்கம் கட்டளையிடும். Lord who showed mercy unto me, you show the mercy to all the household of mine. இந்த வருஷத்தில் எக்காலம் தொனிக்குமானால் If the Lord trumpet sounds in this இந்த year, பேழைக்குள்ள இருக்கிற என்னுடைய வீட்டார் அனைவரும் மகிமையிலே பரிசுத்த பூமியிலே வந்து சேர வேண்டும். all the household should come to the ark that is the holy earth. 2 நிமிஷம் தான் டைம். Only 2 minutes. எல்லாரும் வாயை திறங்க. Open your mouth. வாயை திறங்க. Open your mouth. அபயமிடுங்கள். And open your mouth. கர்த்தாவே, என் வீட்டாரை சந்தியும். Lord, meet my people, Lord. பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற என் வீட்டாரை சந்தியும். Meet the people who are on this earth and also the pleasures of this world. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. You call unto God. சவுண்டே இல்லையா?
ஆமா, கைகளை கீழே போடுங்க. உண்மையா இந்த அனுபவங்களை கேட்கும் போது இது எனக்கு வேணும்னு நான் உணர்றேன். இந்த வருஷத்துக்குள்ள இல்ல, இன்றைக்கே கர்த்தர் அந்த வேலையை தொடங்கி என் வீட்டுல அதை நடப்பிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். உன் வீட்டாருக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடு. உன் வீட்டாருக்காக முழங்காலை முடக்கு. உன் வீட்டாருக்காக கைகளை உயர்த்து. ஆமா, சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள் முழு குடும்பமா நீங்க வந்திருப்பீங்க. கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். இல்ல இன்னும் என் குடும்பத்துல அநேகர் சந்திக்கப்படாம இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. நம்ம எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறோம். இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அந்த குடும்பங்களை அப்படி விடக்கூடாது. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல குடும்பங்களை கர்த்தர் திருப்ப வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு போராடுவோம். ஆண்டவரே, யார் யார் குடும்பத்தில் யார் சந்திக்கப்படவில்லையோ இன்றைக்கு சிலுவை சந்திப்பதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bakara bakara bakatida bakara banya. கர்த்தர் நிச்சயமாய் சந்திக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். உன்னை அழைத்தவர் உன் குடும்பத்தையும் சந்திக்க போகிறார். இனிமேல் வருகிற நாட்கள் உன் குடும்பத்தை தேவன் சந்திக்கிற நாட்கள். யோசேப்பு சொன்னான், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். Hallelujah. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. Amen. எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ இருந்தோம், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம். நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்தார். அந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அந்த கிருபை முடிவு பெறவில்லை. நிச்சயமாய் அந்த கிருபை உன்னை நம்முடைய குடும்பத்தை சந்திக்கும். அவர்களையும் இந்த ஆலோசனையில் கொண்டு வருவார். அவர்களையும் இந்த ஆலோசனையின்படி நடத்தி மகிமையிலே அவர் ஏற்றுக்கொள்வார்.
Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானது. மிருகம் போல இருந்தேன்னு ஒரு மனுஷன் சொன்னான், மூடனாய் இருந்தேன்னு ஒருத்தன் சொன்னான். ஆனால் கர்த்தர் அதே மனுஷன் அறிக்கை சொல்றான், தேவரீர் என்னை உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எந்த நிலவரத்தில் உன்னுடைய குடும்பத்தார் இருந்தாலும் நீ அதை பார்க்காத, ஆண்டுடைய கிருபையை பார், சிலுவையிலிருந்து வழிகிற இரத்தத்தை பார். அந்த குடும்பத்தை மீட்க அவர் வழிந்ததான அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்த இரத்தத்தை பார், அவருடைய காயங்களை பார், அவருடைய இரக்கங்களை பார், அவருடைய திட்டங்களை பார். தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவமும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. தேவமும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். 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 வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். 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 ஒரு வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்து 1-2 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த குடும்பத்தினுடைய நிலவரம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமா இந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுமோ இல்லையோ தெரியல. அதே போல ஒரு குடும்பத்துல பின்மாற்றக்காரன் இருந்தா அவன் மூலமா அந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் இருக்கு, அது ரட்சிக்கப்படாதவனை விட அதிகமான போராட்டமா இருக்கும். ஆனா இந்த நிலவரம் மாறுறதுக்கு தான் நம்ம இப்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முழங்கால நிக்கிறது அதுக்கு தான். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கணும், பின்மாற்றக்காரர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்க நினைக்கலாம், அவன் குடிகாரனா இருக்கானே, அவன் விபச்சாரக்காரனா இருக்கிறானே, அவன் போயிட்டானே, இனி வருவானா போவானா? தேவனால் உன்னை சந்தித்தவருக்கு அது முடியாதா? அவருடைய ரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆச்சரியமானது. அவருக்கு யாரையும் இழுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாவிகளை ரட்சிக்க வந்தவர், துரோகிகளாகிய மனிதர்களுடைய கரங்களில் வரங்களை கொடுத்தவர், உன்னையும் என்னையும் நேசித்தார், உன்னையும் என்னையும் நம்பினார். நிச்சயமாய் உன் குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. ஆமென். தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே, மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோ. ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். ஆலோசனை தந்து வழி நடத்தி
சத்தியமுண்டு உம் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் உம் ஆலோசனை தந்து வழி நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் உம் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவில் 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 மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் Hallelujah. உம் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் Amen. Zaila bakara bakara. முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் உம் ஆலோசனை தந்து வழி நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். Praise the Lord. Praise the Lord. Amen. கர்த்தருடைய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.